அமெரிக்காவோட துணை அதிபர் உட்பட ஒரு டீம் ஒன்று இந்த பாகிஸ்தானில் நடக்கிறது 2வது பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு தயாரானு சொல்லி அறிவித்ததுக்கு பிறகு உங்களோடையெல்லாம் நாங்கள் இப்போ பேசுகிறதுக்கு தயாரும் இல்லை, அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் இப்போ பங்கேற்க போகிறதும் இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவை அசிங்கப்படுத்திட்டாங்க ஈரான். அதோட பாகிஸ்தான் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த இந்த சீஸ்ஃபயர் இருக்குதானே, இந்த சீஸ்ஃபயரை காலக்கெடுவை இன்னும் கொஞ்சம் நீடிச்சு அமெரிக்கா ஈரானில் நடத்த இருந்த அந்த கொடூரமான தாக்குதலை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறோம்னு நம்மளோட தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உண்மையை மட்டும் சொல்கிற அந்த ட்ரூத் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்டாக போட்டிருக்காரு. ஈரான்ட வர்த்தக கப்பல் ஒன்றை தாக்கி அதை சீஸ் பண்ணி அவங்களோட கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அமெரிக்கா. ஆனால் எங்களோட கப்பலை கொள்ளையடிச்சிட்டு சீசன் சொல்லி யாரை ஏமாற்ற போறீங்கன்னு சொல்லி கேட்காங்க ஈரான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழி பாதையில் இந்த வச்சிருக்கிற இந்த டைம் பாம் இப்போ தான் டிக்கிங் ஆகிறதுக்கு தொடங்கியிருக்கு. இன்னமும் கொஞ்சம் நாளைக்குள்ளே அது வெடிக்கும். அப்படி வெடிச்சா அதில் முழு ஐரோப்பிய நாடுகளும் அந்த பாதிப்புல பங்கேற்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த செய்திகள் தொடர்பான முழுமையான விடயங்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானில் நடக்க இருக்கிற இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வென்ஸோட சேர்ந்து ஜேட் கோஸ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் போக போகிறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருக்கக்குள்ள உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறங்கிற பேரில் எங்களோட டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க ஈரான். அது அசிங்கம் என்று நான் சொல்லலை, அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை நிபுணர் பார்பரா ஸ்லேவின் தான் சொல்கிறாரு. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரலன்னு சொல்லி அறிவித்ததுக்கு பிறகு சீஸ்ஃபயர் காலக்கெடுப்பு நாங்கள் இன்னமும் நீடிக்கும்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிக்காரு. இப்போ இந்த அறிவித்தலுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை நிபுணர் பார்பரா ஸ்லேவின் சொல்கிறாரு. அது என்னன்னு சொன்னால், அந்த ஈரான் பேச்சுவார்த்தையில் கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானம். ஏனண்டா பேச்சுவார்த்தைக்கு போகிற ஆக்களை எல்லாம் அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் இப்படி சொன்னதால அவங்களுக்கு வந்த அந்த அவமானத்தை மறைக்கிறதுக்காகத்தான் இப்ப சீஸ்ஃபயரை நாங்க நீடிக்கும் சொல்லி அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இது யாரு சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை நிபுணர் பார்பரா ஸ்லேவின். ஈரான் எதுக்காக இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா இந்த ஓமாண்ட கடற்பரப்பில் இருந்த ஈரான் சரக்கு கப்பலை தாக்கி அதை சீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்துகிட்டு இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்துக்கு முரணான ஒரு செயற்பாடு. அதோட இது ஒரு கடற்கொள்ளை நடவடிக்கை. இப்படியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால நாங்கள் உங்களோட பேசுறதுக்கு தயாராக இல்லை. அதோட ஹார்முஸ் கடல் வழி பாதையை தொடர்ந்து மூடிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இந்த கப்பல்களை வழிமறிக்கிற செயற்பாட்டை ராணுவ நடவடிக்கை மூலமா நிறுத்துறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம் என்றும் ஈரான் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதோட அமெரிக்காவோட இந்த சீஸ்ஃபயர் காலக்கெடு நீடிப்புங்கிறது ஒரு வகையான நாடகம் என்றும், ஈரான்ல திடீர் தாக்குதல் ஒன்று நடத்துறதுக்காக அமெரிக்கா பதுங்கிக்கிட்டு இருக்குங்கிறதும் எங்களுக்கு தெளிவா தெரியும் என்றும் சொல்லிட்டு, அப்படி ஏதாவது தாக்குதலை அமெரிக்கா நடத்தினா நாங்க ஏற்கனவே ஒரு சில டார்கெட்டை செட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த டார்கெட்ல உடனடியான தாக்குதலை நடத்துவோம். அதோட முந்தி இருந்த மாதிரி இல்லாம எங்களோட தாக்குதல் அடுத்த கட்டத்தில் வெறித்தனமா இருக்கும் என்றும் ஓன் பண்ணிருக்கு ஈரான். ஈரான் சொல்ற மாதிரி ஹார்முஸ் கடல் வழி பாதையை தொடர்ந்து மூடினா என்ன நடக்கும் என்ற ஒரு செய்தி இப்ப புதுசா வெளிவந்திருக்கு. இதுவரைக்கும் ஈரான் இந்த பாதையை மூடினதால ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற எல்என்ஜி எரிவாயுக்கு ஒரு பாரிய ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு டைம் பம் மாதிரி இப்ப டைம் டிக்கிங் ஆக தொடங்கி இருக்கு. இதுவரைக்கும் ஈரான் இந்த பாதையை மூடினதால ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற இந்த எல்என்ஜி கேஸ் இருக்கு தானே, இந்த எல்என்ஜி எரிவாயுக்கு ஒரு பாரிய ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு டைம் பம் மாதிரி இப்ப டைம் டிக்கிங் ஆக தொடங்கி இருக்கு. தொடர்ந்து இந்த பாதை மூடி கிறிஸ்துமஸ் வரைக்கும் நீடிச்சா ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவையான 60 மில்லியன் டன் எல்என்ஜி தட்டுப்பாடு வரும். இதால நிறைய ஃபேக்டரிகள் மூடப்படலாம், நிறைய வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையும் தொடங்கலாம் என்று ஒரு ரெட் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதால கூட ட்ரம்புக்கு ஒரு பிரஷர் உருவாக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்டா ஒன்று ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், இல்லண்டா ஈரானோட பேசி பொருத்தமான ஒரு ஒப்பந்தத்தை சமரசமா முடிக்கணும். ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. அதால ட்ரம்புக்கு ஈரானோட சமாதானமா போறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நான் சொல்லல, அரசியல் விமர்சகர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேச்சுவார்த்தைக்கு இடையூறு விளைவிக்கிற வகையில அமெரிக்கா எதுக்காக ஈரானுக்கு இந்த துறைமுக மறிப்பை செய்யறாங்கண்டா, ஈரானுக்கு தொடர்ந்தும் ஒரு நிதி அழுத்தத்தை கொடுக்கணும்ங்கிறதுக்காகத்தான் என்று அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஈரான ஷிப் எல்லாத்தையும் சீஸ் பண்றது, ஈரான்ல இருந்து வேற நாட்டுக்கு போற கப்பல்களை தடுக்கிறது, வேற நாடுகள்ல இருந்து ஈரானுக்கு
ஈரானுக்குள்ள வர கப்பல்களை தடுக்கிறது, இப்படியான வேலைகளை செய்யறதால ஈரான் பணத்தை உருவாக்குற திறன், அவங்க பணத்தை கொண்டு செல்ற திறன், அதோட வெளிநாடுகளில் இருக்கிற ஈரான் பணத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வர செயற்பாடு, இது எல்லாத்தையுமே முடக்கிறது தான் அமெரிக்காட முக்கியமான நோக்கம் என்று சொல்லி அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் சொல்லியிருக்கிறது என்னண்டா, சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் போட்டுட்டு குண்டு போடாம இருக்கிறது மட்டும் யுத்த நிறுத்தமாகாது. இப்படி எங்களோட துறைமுக கப்பல்களின் வழிமறிப்பும் ஒரு வகையான யுத்தம் தான். அதால இதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக நாங்களும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் என்று தான் ஈரான் இப்ப சொல்லியிருக்கு. இப்ப இது எங்க போய் முடிய போகுதுங்கிறதுல ஒரு உலக நாட்டுக்கும் தெளிவில்லை. ஆனா பாகிஸ்தான் மட்டும் இந்த ரெண்டு தரப்பு நாடுகளையும் திரும்பியும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து சுமூகமான ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இருந்தா எது மூலமா நடக்கும் என்கிறது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸினூடாக தெரியப்படுத்துங்கள் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நான் தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய யூடியூப் தளத்துக்கு சென்று அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுவது மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.